இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயா ஆர்கானிக்ஸ் விட்டமின் சி சீரம் தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸை யூத்தாக வச்சுக்கிறதுக்காக இந்த சீரம் யூஸ் பண்ணுறது. இது வந்து நைட்டு தான் யூஸ் பண்ணுறோம். இல்லை என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சண்முகப்பிரியா சேனலில் வர வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். முக்கியமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ரெட் கலர் பட்டனான சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கணும். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணணும். உங்களுக்கு இதுமாரி 3 கேட்கும். அதில் ஆளுங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணாதான் நோட்டிஃபிகேஷன் பெல் உங்களுக்கு வரும். அப்போ தான் நாங்கள் சேனலில் போகிற வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வணக்கம், வாங்க. நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ஆர்கானிக்ஸ் விட்டமின் சி சிரம். அதாவது விட்டமின் சி இருக்குது, ஈயும் இருக்குது. இது எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் சிரம் எப்பயுமே நீங்கள் யூத்தாக அழகாக இருக்கணுமா, அப்போ இந்த சிரம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் வாங்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த சிரம் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து மினரல் ஆயிலாக எதுவும் யூஸ் பண்ணல, நோ பார்பரியன்ஸ். அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளினிக்கல் ப்ரூஃப் அண்ட் டெர்மாலஜி டெஸ்டட் பண்ணாங்க. அனிமல் டெஸ்டிங்லாம் கிடையாது. நான் சொல்கிற எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்குது. நீங்களும் ரிவ்யூ படித்து பார்த்துட்டு வாங்குங்க. அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வாங்கியிருக்கேன் இந்த ப்ராடக்ட்டை. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். மெயினாக இந்த மாரி சீரம் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தணும்னா 50-60 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜாக தெரிய மாட்டேங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் வந்து அப்படியே சேக், அதாவது தொங்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஒரு டைட்டிங்காக இருக்கிறதுக்காக தான் இந்த சீரம் யூஸ் பண்ணுறோம். இது மெயினாக எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தான் இதை பயன்படுத்தணும். எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இந்த சீரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து யூத்தாக இருக்கும். போட்டு அழுத்துன்னு அழுத்தாமல் இந்த லிக்விடை கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டாட்டாக வச்சு அழகாக நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிங்கன்னா தான் இது வந்து நல்லாயிருக்கும். கீழே வச்சு தேய்க்காதீங்க. எப்பயுமே தேய்க்கும் போது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபேஷியல் க்ரீம் எப்படி போகிறதுன்னு காட்டியிருக்கேன். அந்த மாதிரி அப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி காட்டினீங்க செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே எப்படி இருக்குது அந்த லிக்விட் அப்படிங்கிறத வாங்க இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் இந்த பாக்ஸ்குள்ளேருந்து எடுக்கிறேன். நல்லா வந்து ஒரு இன்குவிலர் மாரி வந்து இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் இது வந்து காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 2000-3000 கிட்டத்தட்ட போட்டிருந்தாங்க. இதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2125 rupees ஆகுது. இதோட லிக்விட். இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா இந்தமாரி உள்ளங்கையில் கொஞ்சோண்டு வச்சுக்குங்க. அதில் டாட்டாக எடுத்து அங்கங்கே ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இந்தமாரி சீரம்லாம் ஒரிஜினல் பிராண்டட்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இதில் உங்களுக்கு ஆஃபரும் கொஞ்சம் தருவாங்க. இப்போ இதை டைட்டாக அதுமாரி மூடி வச்சுடுங்க. நீங்கள் நல்லா இது வந்து ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஃபேஸுக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாரி இது 2000+ இருக்குது. நான் வந்து 1000 கிட்டத்தட்ட 1200 ஏதோ ஒரு ஆஃபரில் தான் வாங்கியிருக்கேன். அதனால் ப்ரைஸ் வந்து கம்மியாக 300-400க்குலாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபேஸில் போட்டிங்கன்னா ஃபேஸில் வந்து ஒருமாரி பேச்சஸ், அரிப்பு, இரிட்டேஷன் அந்தமாரி வர ஆரம்பிச்சிடும். எந்த ப்ராடக்ட்டு நம்ம வாங்கி பயன்படுத்தினாலும் சரி அதை வந்து கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதில் நமக்கு இரிட்டேஷன் எதுவும் இல்லை அப்படின்னா தான் போடணும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தேவையான கண்டிப்பாக தேவை. நம்மளோட ஃபேஸ் தானே, நம்ம நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கும் நம்மளை பிடிக்கும். நம்ம அந்த மாதிரி ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளோட ஃபேஸ் எல்லாம் டல்லாக அடிச்சு ஆரம்பிச்சிடும். சின்ன வயசுலேருந்து, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 25-30 இயர்ஸ்லேருந்தே மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்றதில்ல. அதனால் சீக்கிரமாகவே ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த மாதிரி டல்லாக ஒரு மாதிரி விரிங்கிள்ஸ் எல்லாம் விழ ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் காட்டுறேன். நான் இப்போ தான் இதை வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் இந்த ஸ்கின்னில் நான் இதெல்லாம் போட்டதே கிடையாது. பட் இப்போ இந்த ஏஜ்லேருந்து கொஞ்சமாக நம்ம போட்டால் தான் 50-60லாம் கொஞ்சம் டைட்னிங்காக ஸ்கின் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். நான் நேச்சுரல் நல்ல ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் நான் சாப்பிடுவேன். அதனால் என்னோடய ஸ்கின்னுக்கு மெயின் இது தான். க்ரீம் போடுறதுனால, லோஷன் போடுறதுனால நான் அப்படி பிரைட்டாலாம் இல்லை. நேச்சுரலாகவே இப்படி தான் இருப்பேன் நான். இந்த ப்ராடக்ட் ரொம்ப முக்கியமாக வீட்டில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கெலாம் அப்படின்னு சில பேருக்கு வந்து கேள்விகள் இருக்கும். இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமானா கண்டிப்பாக வாங்கணும். நம்மளோட ஃபேஸை நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும். இப்போ கீழெல்லாம் சதைகள் தொங்க ஆரம்பிச்சிது அப்படின்னா அதெல்லாம் திருப்பி நம்மளால் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணிக்கவே முடியாதுங்க. அதனால் வீட்டில் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ உங்களை ஆன்ட்டின்னு கூப்பிட்றாங்க, நாளைக்கு ஒரு பாட்டின்னு கூப்பிட்ற மாரி ஆகிடும். அதனால் ஃபேஸெல்லாம் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுங்க. நேச்சுரலாக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸும் சாப்பிடணும். இதெல்லாம் போட்டால் மட்டும்
மட்டும்தான் ஃபேஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. எப்பயுமே வீட்டில் இருக்கும்போது நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருங்க. நல்லா சிரித்த முகமாக இருந்தாலும் அழகாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃபேஸையும் டைட்னிங் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.